ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நம்முடைய ஆசீர்வாதத்தினால் உலகத்தை குணப்படுத்துவோம் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு என்னவென்றால் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வது ஆகும். இது நம் அனைவரையும் நாள் முழுவதும் ஆற்றலுடையவர்களாகவும் உற்சாகம் நிறைந்தவர்களாகவும் வைத்திருக்கிறது. வாழ்க்கை பயணத்தில் நம்முடன் இருக்கின்ற மனிதர்கள் நமது வாழ்க்கையை அவர்களின் ஆசீர்வாதத்தினால் நிறைக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதம் நம்மை லேசானவர்களாக ஆக்குகிறது. மேலும் கஷ்டங்களை கடந்து செல்ல உதவி செய்கிறது. நம்முடைய ஆன்மீக பலத்துடன் மக்களின் அன்பும் சேர்ந்து நம்மை பலத்தால் நிறைக்கிறது. அன்பின் ஆசீர்வாதத்தை பற்றி இந்த ஆசீர்வாதத்தினால் மலையையும் நகர்த்த முடியும் என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் ஆன்மீக சக்தி நிறைந்த ஆசீர்வாதம் முழு உலகத்தையே மாற்றும். எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் உலக மக்களின் உதவியுடன் இந்த உலகம் மாற வேண்டும் என்கிற நோக்கத்துடன் சுப விருப்பங்கள் நிறைந்த தூய்மையான மற்றும் நேர்மறையான எண்ணங்களை ஆன்மீக ஆசீர்வாதங்களை கொடுத்து கவலைகள் நிறைந்த உலகத்தின் சூழ்நிலையை மாற்றுவதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்வதுதான் ஆகும். நாம் செய்தித்தாள்கள் படிக்கும்போது அல்லது தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்கும்போது அல்லது நம்முடைய தினசரி வாழ்க்கையிலும் கூட வன்முறை, கொலை, காமத்தின் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள தூய்மையற்ற செயல்கள், விபத்துகள், உடல் மற்றும் மன ஆரோக்கிய குறைபாடு, பூகம்பம், வெள்ளம், பஞ்சம், சுனாமிகள், எரிமலை வெடிப்பது போன்ற இயற்கையின் சீற்றங்கள், காட்டுத்தீ போன்ற மற்ற இயற்கையின் சீற்றங்கள் முதலியவற்றை பற்றி அறிந்து கொள்கிறோம். ஏழ்மை, காலநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல், தனிநபர் உறவுகளில் மோதல்கள் போன்ற இன்னும் பல பிரச்சனைகளும் இருக்கின்றன. உலகில் சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களும் அதன் விளைவாக அளவற்ற பயங்களும் இருக்கின்றன. இந்த நிகழ்வுகளின் காரணத்தினால் உச்சகட்ட அதிர்ச்சிகளும் உலகத்தின் உணர்வுகளை நேரத்திற்கு நேரம் பிடித்து கொண்டிருக்கிற எண்ணிலடங்கா வலிகளும் இருக்கின்றன. உலகத்தில் அங்கங்கே கடினமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் வாழ்கின்றனர். எப்படிப்பட்ட கவலைகள் நிறைந்த உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இவை நம் கவனத்தில் கொண்டு வருகின்றன. உலகத்தில் கோடிக்கணக்கான கஷ்டங்களை அமைதியாக அனுபவித்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பௌதீக அளவில் மட்டுமல்லாமல் நேர்மறையான கண்ணுக்கு புலனாகாத ஆன்மீக ஆற்றல் மூலமாகவும் அதிகமான உதவியும் ஆதரவும் நம்மிடமிருந்து தேவைப்படுகின்றது. ஓம் சாந்தி.